கூப்பிட்டு இருக்கேன், கால் கேட்கலையா? என்னங்க கூப்பிட்டீங்களா? ஒரு 10 மணி நேரம் கழிச்சு சொல்லி கூப்பிட்டீங்களான்ட்டு. மனுஷன் அப்ப இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறேன். எங்க போனை பார்த்துட்டு இருந்தேங்க. மகன் நல்ல போனை வாங்கி கொடுத்தா 24 மணி நேரம் அந்த போனை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சுங்க. என்ன மெசேஜ்? இப்பா ஜன்மபூமி போறதுக்கு ஃப்ரீ ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட் தராங்களா, சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான். என்னங்க நம்மளும் போயிட்டு வரலாங்க, வாங்கங்க. இந்த குளிருக்குள்ள நீ அங்க போற, வீட்லயே ஏசி போட்டு ஆஃப் பண்ணி போட்டுற, ஃபேன் போட்டா 5ல இருந்து 1 கொண்டு வந்து வச்சிருக்க. உனக்கு இந்த குளிருக்குள்ள போய் அயோத்தியாவுக்கு போயிட்டு வரணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? சாமியை பாக்குறதுக்கு இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, சாமி குத்தம் ஆயிட போதுங்க. ஆமா, இந்த ஒரு குத்தம் தான் பண்ணல, நீ சாமி குத்தம் வேற பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாப்பிடறதுக்கு ஏதோ சாப்பிட கொடு, அதுக்கப்புறம் நீ உட்காந்து டிக்கெட்டை பாரு. என்னங்க ஃப்ளைட்லயே கூட்டிட்டு போனது இல்லங்க, அவன் ஃப்ளைட்ல ஓசியா கூட்டிட்டு போறேங்கிறான். உங்களுக்கு அதுல எங்க வலிக்குது? ஆமா, அவங்க தாத்தா வீட்டு ஃப்ளைட், அவனை ஓசியா கூட்டிட்டு போறான். எப்படிங்க அப்படி சும்மா வாங்க மெசேஜ் அனுப்புவான்? உன்னை மாதிரி அறிவாளிங்க இருக்க போய் தான் நாடு ரொம்ப உருட்டு போயிருக்கு. சொந்த காசுல எங்க கூட்டிட்டு போக மாட்டீங்க, ஓசியாவையும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்தா வாங்க, இல்லாட்டி நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறேன். மோதிஜி கஷ்டப்பட்டு கட்ட வச்சிருக்காரு, அதை போய் பார்த்துட்டு வரக்கு உங்களுக்கு வலிக்குது. நம்ம ஊர்லயே எத்தனை கோயில் இருக்குமா, அதை பார்த்தா போதாதம்மா, அதுக்கு போனா புண்ணியம் கிடைக்காதம்மா. நீங்க இருந்து நீ அயோத்தியா போனதான் புண்ணியம் கிடைக்குதா? இப்போ உங்க காசுல போய் கூட்டிட்டு போக சொல்றேன், ஓசியா கூட்டிட்டு போறேன்ற ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் பார்த்ததுனால தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பாப்பா சரி, நான் விசாரிச்சு பாக்குறேன், இரு, போட்டு தலையை திங்காத. எனக்கு ஒரு 2 சூட்கேஸ் வாங்கணும், ஷாப்பிங் போகணும், எனக்கு 4 சேலை வாங்கணும், அப்புறம் ஒரு 4 ஸ்வெட்டர் வாங்கணும், சாரிக்கு மேட்சா ஸ்வெட்டர் வாங்கணும், சாரிக்கு மேட்சா ஜுவல்ஸ் வாங்கணும். அழகா போனதானே உங்களுக்கு பெருமை. எங்கிட்ட உனக்கு பிடிச்சாங்க, டிக்கெட்டே புக் பண்ணல, அதுக்குள்ள நீ எங்கேயோ போயிட்ட. அதானுங்க ப்ரீ பிளானிங். ஜெனரேஷன் எல்லாமே ப்ரீ பிளான் பண்றாங்க. அப்புறம் என்னது ஐட்டினரி, ஐட்டினரி அது எல்லாத்தையும் ஒன்று ரெடி பண்றாங்க. ஏங்க நம்மளும் 2 பேரும் உட்கார்ந்து அதை ரெடி பண்ணுவோமா? அம்மா இதெல்லாம் எங்கம்மா பார்த்த? நாங்க யூடியூப்ல தான் நிறைய வீடியோ பாக்குறோம்லங்க. இங்க போனதுக்கு இங்கிட்ட பிளான் பண்ணுமா, அங்க பிளான் பண்ணுமோ, என்னென்னலாம் பிளான் பண்றாங்கங்க. நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே அனுபவிக்கலங்க. இனிமேலாச்சும் எதாச்சும் கொஞ்சம் உருப்படியா செய்யலாங்க. சப்பா இவன் தான் இந்த யூடியூப் கண்டுபிடிச்சானோ, பொம்பளைங்க இதை பார்த்து பார்த்து கெட்டு போயிடாளுங்க. இதான் பார்த்து நிறைய விஷயத்த தெரிஞ்சு நம்ம உயிரை வாங்குறாளுங்க. இது வராத வரைக்கும் நம்ம நிம்மதியா இருந்தோம். இந்த ஐட்டினரிக்கு என்னங்க வேணும்? லேப்டாப் வேணுமா, டைரி வேணுமா, டிக்ஷனரி வேணுமா, என்னங்க வேணும்? யார்கிட்ட போனது ஐட்டினரி ரெடி பண்றதுக்கு? ஐயோ, ஐட்டினரினா என்ன தெரியுமா? ஒரு பேப்பர் எடுத்து இத்தனை மணிக்கு நம்ம இங்க இருந்து கிளம்புறோம், இங்க போகணும், இங்க இப்படி போகணும், அங்க இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கறது எழுதுறதா ஐட்டினரி. அப்படியா? அவ்வளவுதானா? வாங்க உட்காருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பண்ணுவோம். என்னங்க நாம நாளைக்கே கிளம்பிடலாங்க. சப்பா படா படுத்தி எடுக்கிறாளே. அந்த போனை கொடுத்துட்டு நீ போய் சாப்பாடு செய்ய, நான் பாக்குறேன். என்னங்க ஃப்ரண்ட் சீட்டா போடுங்க. வேற செய்யலாம், பைலட் சீட்டை உனக்கு கொடுத்துடலாமா? காமெடி பண்ணாதீங்க. இங்க அந்த ஃப்ரண்ட்ல சீட் இருக்கும், நல்லா இருக்கும்பாங்க. பின்னாடி உள்ள சீட் எல்லாமே பஸ் மாதிரி இருக்கும்பாங்க. அது என்னத்தையோ எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறாங்க, என்னத்தையோ சொல்றாங்கங்க. நமக்கு இந்த ஃப்ரண்ட்லோட சீட்டை கொஞ்சம் புக் பண்ணுங்க. சும்மா ஃப்ரண்ட்ல உள்ள சீட் எல்லாம் பெரிய விஐபிஸ்க்கு மட்டும் தான். அப்படியா? அப்ப என்ன பின்னாடி தான் உட்காந்து கூட்டிட்டு போறீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கு ஏதாச்சும் கொண்டு வா. சரி இந்த வந்துரு. ஆமா, உண்மையாவே அப்படி மெசேஜ்ல வந்திருக்கு. சம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட வேண்டியதான், எங்கேயும் கூட்டிட்டு போனதே இல்லை அவளை. வாசிலே போயிட்டு வந்துடலாம். ஏமா டிக்கெட்டை புக் பண்ணிட்டேமா, நாளைக்கு நம்ம கிளம்புறோம். ஐயோ என் தங்கம், என் செல்லம், என் வைரம், என் அழகு. ஃப்ளைட்ல போறேனே, நான் ஃப்ளைட்ல போறேனே. நான் ஃப்ளைட்டை பார்த்ததே இல்லைங்க, எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்குங்க. சரி வாங்க வாங்க வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போய் சூட்கேஸ் எல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் வாங்கணும். ஃப்ளைட் டிக்கெட் காசு எல்லாத்தையும் நீ இதில் செலவழிச்சிருப்ப போலயே. சரி வா 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 போலாம். என்னங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்புறம் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போனா எவ்வளவு ரூபா செலவு? 50,000 ஆக்கிட்ட. இத்தனை வருஷத்துல நான் இன்னைக்கு தானங்க இவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியில போறேன், கொஞ்சம் அழகா போக வேண்டாமா? இங்கே எல்லாம் வாங்கிட்டு அங்க போய் இது வேணும் அது வேணும் கேட்க கூடாது, புரிஞ்சுச்சா? சரிங்க கேட்க மாட்டேங்க. உங்களை பத்தி நல்லா தெரியும். இங்க சரி வருவா, அங்க போயிட்டு யோகா புதுசா வந்திருக்கோங்க, எனக்கு இது வாங்கி தாங்க அது வாங்கி தாங்க. வீட்டை விட்டு வெளியில போயிருக்கீங்களா, வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிருக்கீங்களா, எங்க கூட்டி போயிருக்கீங்களான்றவ நான் சொல்றேன். எப்படிங்க போன இடத்துல ஏதாச்சும் வாங்காம வர முடியும்? பிள்ளைக்கு வாங்கணும், பேத்திக்கு வாங்கணும், பேரனுக்கு வாங்கணும், மருமகளுக்கு வாங்கணும், மகனுக்கு வாங்கணும். பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, அங்க இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்ட்டு, அப்ப எல்லாருக்கும் வாங்க வேண்டாமா? ஓஹோ, நீ இப்படி எல்லாம் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கியா? இதெல்லாம் தெரியாதாங்க, நம்ம தான் பாக்கணும்லங்க யூடியூப்ல என்னென்னலாம் வாங்கிட்டு வராங்க தெரியுங்களாங்க. நான் என்னதான் வாங்கிட்டு வந்துட போறேன் பெருசா? நீ பெருசாவும் வாங்க வேண்டாம், சிறுசாவும் வாங்க வேண்டாம், வேலை செய்யலாம், பேசாம நம்ம இங்கே இருப்போம். நீங்க இவ்வளோத்தையும் எல்லாம் வாங்க வச்சுட்டு நீங்க இங்கே இருப்போங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் இப்படி தாங்க பண்றீங்க, எங்கே கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க. என்னன்னா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வேண்டாங்கிறீங்க. சரி போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில கிளம்பணும். இதெல்லாம் எடுத்து உள்ள சூட்கேஸ்ல பேக் பண்ணு. கடவுளே, என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை தாங்க, நல்ல மனசை தாங்க. நீங்க ஃப்ளைட்ல சாப்பிடறதுக்கு புளி சாதம் பேக் பண்ணவா இல்ல லெமன் சாதம் பேக் பண்ணவா? ஒரு வேலை செய்யி, பிரியாணி வச்சு, சிக்கன் ஃப்ரை வச்சு, ஃபிஷ் ஃப்ரை வச்சு பேக் பண்ணி கொண்டு போவோம். ஃப்ளைட்ல யாராச்சும் பேக் பண்ணி கொண்டு போவாங்களா? ஃப்ளைட்லயே சாப்பாடு கொடுப்பான். நான் முன்ன பின்ன போயிருந்தா தானங்க எனக்கு தெரியும். நல்ல வேலை பக்கத்துல உள்ளவங்களுக்கும் சேர்த்து பேக் பண்ணாம போனேன். பேசாம படுத்து தூங்கு, காலையில எழுந்து ஏதாச்சும் கடையில சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்பிடலாம். ஒரு 4 இட்லி மட்டும் அவிச்சு வச்சுக்கிடுவோமே, நல்லா இல்லைன்னா சாப்பிட்டுக்கலாம்ல. நல்லா இல்ல என்னவா, இப்போதைக்கு போய் தூங்கு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. அம்மா போய் தூங்குமா, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா அழகா இருப்ப காலையில நிற்கும் போது. சரிங்க. என்னங்க தூங்கிட்டீங்களா? என்னங்க என்னட்டு தூங்குற மனுஷனை போட்டு எழுப்பிட்டு இருக்க, என்ன வேலை போடக்கு? நான் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேங்க. ஃப்ளைட்ஸ் எல்லாம் நடுவானத்தில் வெடிச்சிருமா, ஹைஜாக் ஆகிடுமா, தண்ணிக்குள்ள விழுந்துருமா. பேசாம நம்ம ஃப்ளைட்ல போக வேண்டாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு, திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு, கிளம்ப வேண்டாங்கிற. நடக்கிறத யாரால தடுக்க முடியும்? நடக்கணும்னு இருந்துச்சுன்னா நடக்கதான் செய்யும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இன்னும் எவ்வளோ வருஷங்க வாழணும் நம்ம?
வாழ்க்கை கிடக்கு முன்னாடி நீ எவ்வளோ என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் இனி எனக்கு என்ஜாய்மெண்ட் வேண்டிய கிடக்கு. சீனியர் சிட்டிசனா இருக்க போய் தான் நமக்கு ஃப்ரீயா கூட்டிட்டு போறான். இன்னும் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஃப்ளைட்டில் போகிறதுக்கே. ஓ, நான் தான் கூட வரேன்ல, அப்புறம் என்ன? நீங்கள் என்ன தள்ளி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்குவீங்க. பாப்பா தூங்குப்பா, இது பண்ண மாட்டேப்பா. ஷோ தூக்கமே வந்து தொலைய மாட்டேங்குது. என்னங்க என்னங்க ஏன்டி பாடா படுத்துற, தூங்க விட மாட்டேங்கிற? என்னங்க நம்ம அயோத்தியா போகிறோமே அங்கே என்ன லாங்குவேஜுங்க பேசுவாங்க? ஹிந்தி பேசுவாங்கம்மா அங்க. உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, என்னங்க பண்ணுவாங்க போயிட்டு? எப்படிம்மா இப்படி நைட்டு 1 மணிக்கு இதெல்லாம் உனக்கு தோணுது? இந்த டவுட்ல டிக்கெட் புக் பண்ற மாதிரி தானே வந்திருக்கணும். இப்போ நமக்கு ஹிந்தியும் தெரியாது, ஊரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படிப்பா போய் படைக்க போகிறாங்க போய்? ஏம்மா நம்ம அங்கே பிழைக்கவாமா போறோம்? 2 நாளைக்கு தானே இருக்க போறோம். உள்ள போனோமா, சாமியை கும்பிட்டோமா, ஊரை சுத்தி பார்த்தோமாட்டு கிளம்பி வந்துட்டே இருக்க போறோம். இப்போ நார்த் இந்தியாவில் பொம்பளைங்கள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாமாப்பா. ஏன் நார்த் இந்தியாவில் மட்டும் தான் கொடுமைப்படுத்துவாங்களா? நம்ம ஊரில் கொடுமைப்படுத்த மாட்டாங்களா? கொடுமை என்னது உனக்கு காமிச்சிருப்பா பாரு. நைட்டில் மனுஷரை போட்டு தூங்க விடாம கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். என்னங்க டவுட் தானங்க கேட்டேன், உங்ககிட்ட தானங்க கேட்டேன், வேற யார்ட்டங்க போய் கேட்க? உன் பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி உன் பிள்ளைகிட்ட போய் கேட்டுப்போம். நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு தூங்குன்னு சொன்னா உட்காந்து டவுட் கேட்டுட்டு இருக்கான். ஒரே ஒரு டவுட் கேட்டுட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏறும்போது காது வலிக்குமாங்க? எனக்கு பஞ்சே வாங்க மறந்துட்டீங்களே. இது ஃப்ளைட்டில் கேட்டாவே கொடுப்பாங்க தாயே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? அது காலையில் கேட்டுக்கோ, இது தூங்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அயோத்தியா ஜேர்னியை பாருங்க. நீங்களும் எங்கள் கூட வரீங்களா டெம்பிளுக்கு? வாங்க வாங்க போகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.